என்ன எண்ணெய்? நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடும். எண்ணெய் காயும். நெக்ஸ்ட் கட்டி பெருங்காயம். எத்தனை அளவுலாம் சொல்லுமா, அப்பதான் பார்ப்பாங்க. கட்டி பெருங்காயம் ஒரு 50 போட்டுக்கணும். 50 கிராம். இப்போ எடுத்து வச்சுருவோம். ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பு. இது நல்லா உளுத்தம். எவ்வளோ நேரம் எடுத்துக்கோமா? அது ஒரு 1/4 மணி நேரம் வறுத்துக்கணும். ஓகே, நல்லா சவந்துருச்சு. இப்போ எடுத்துடணும். ஆறட்டும். நம்ம மிளகாய் வறுத்துக்கணும். ஒரு 1/4 கிலோ பருப்புக்கு ஒரு 300 மிளகாய். காரமாக ஒரு 300 மிளகாய். காரமாக வேணால் அதிகமாக சேர்த்துக்கலாம், காரம் வேணால் குறைச்சி சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப இதை நல்லா அப்படியே சரக்காக போட்டு சரக்கை வறுத்துக்கணும். காந்து சொல்லவா? சொல்லு. மிளகாய் வறுத்தாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா போட்டு சரக்காக வறுத்து எடுத்துக்கிட்டோம். மிளகாய் தேவையான அளவு போட்டு காண்டிடலாம். இதை அப்படியே ஆற வச்சு இப்படி உடச்சி பார்த்தோன்னா பட்டுன்னு ஒரு சத்தம் வரணும். அப்போ தான் மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். நிறுத்தி போட்டுடலாம். இந்த சூட்டோட இந்த சூட்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, இந்த சூட்லேயே அப்படியே பரட்டி விடணும். பரட்டி என்ன ஆகும்? ஒரே இடமா கருகி போயிடும். அப்புறம் இப்போ நம்ம பொடி இடிக்க போகிறோம். மிளகாய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காம்பை எடுத்துட்டு போடணும். தேவையான அளவு உப்பு போட்டு இதை நைஸாக அரைச்சணும். இதுவா சரி, எப்படியும் அள்ளி வச்சுக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான்.